புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் வாழ்வதில் தான் உண்மையான சந்தோஷம் என்கிறதான ஒரு மெய்யான தலைப்பிலே இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். போதும், கண்களை மூடி. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரமாகிய உம்முடைய சந்தியானத்தில் இருந்து உடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே எங்களோடு சேவாடும் ஆளுகை செய்யும் பிரசன்னத்தினால் எங்களை இடைக்காட்டும், எங்களோடு பேசும். உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பலனுள்ளதாய் மாற ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்குள் நாம் வாழ்வதில் சந்தோஷத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் முதலாவது நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? திடன் கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, கர்த்தருக்குள் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது, கர்த்தருக்குள் எல்லாமே வித்தின் கிரைஸ்ட்ல இருக்கணும். ஆமென். கர்த்தருக்குள் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்து ஆரம்பிக்கும் பொழுதுதான் மெய்யான சந்தோஷத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த உலகம் கொடுக்கிற பொய்யான சந்தோஷங்கள் மத்தியிலே மெய்யான வேதத்தின் சந்தோஷம், தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான மெய்யான சந்தோஷத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப இங்க வாசிக்கிறோம், கர்த்தருக்குள்ளே ஒரே சிந்தையாயிருங்கள். ஆமென். கர்த்தருக்குள்ளே ஒரே சிந்தையா இருக்க வேண்டுமா? ஏனென்றால் நம்முடைய சிந்தையை குழப்புகிற அநேக காரியங்கள் உலகத்தில் உண்டு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய வசிக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், இல்லை நீங்கள் டிராவல் பண்ற இடமா இருக்கலாம். அப்போ இந்த சிந்தை ஒரே சிந்தையா இருக்க வேண்டுமா? ஆமென். எப்படி இருக்கணுமா? அது ஒரே சிந்தையா கர்த்தருக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த சிந்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும். ஆமென். ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம், இந்த மைண்டு சரியில்லாதனால கிட்டத்தட்ட 200 வாலிப பிள்ளைகள் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க? 200 வாலிப பிள்ளைங்க. செங்கல்பட்டு பகுதியில் ஒரு மருத்துவமனையில் இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம, பிசிக்கல் நல்லா இருக்குது, நல்ல பிசிக்கலான பிள்ளைங்க, இந்த மைண்டை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியமோ பாக்கியமோ இல்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது. ஆமென். ஒரே சிந்தையாய் நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கணும். ஆமென். பிசாசுக்கு நல்லா தெரியும், நீங்க இந்த வாழ்க்கையில இருந்தா இந்த உலகத்தின் மேன்மையை காட்டிலும் வரப்போகிற ராஜ்யத்தின் மேன்மைக்கு ஆண்டவர் உங்களை சொந்தமா வச்சிருக்கிறார். ஆமென். என்ன? இந்த உலகத்தின் மேன்மையை காட்டிலும், இந்த உலகத்தின் மேன்மை உண்டு, அதை காட்டிலும் வரப்போற ராஜ்யத்தின் மேன்மைக்கு நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்ப அதை கெடுப்பதுதான் அவனுடைய பிரதான நோக்கம். இந்த உலகத்திலே உன்னை வாழ வைக்க தெரிந்த ஆண்டவருக்கு பரலோகத்துக்கு கொண்டு போற திட்டமா வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் அவருக்கு பிரதானம். இந்த உலகத்திலே நாம் வாழ போற கொஞ்ச நாள் அநேக காரியத்தை நம்ம சந்திச்சு வாழ்றோம். ஆனால் அதன் மத்தியிலே நம்மளுடைய டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கு, நம்மளுடைய முடிவு இடம் ஒன்று இருக்கு. ஆமென். இந்த உலகத்தில் எப்படி நமக்கு ஒரு முடிவு இருக்கோ, அதே போல நாம் போக வேண்டிய முடிவின் தூரம் ஒன்று இருக்குது. ஆமென். அதற்கு ஒரே சிந்தையாய் நம்ம போகணும். கிறிஸ்தவ சிந்தைக்குள்ள ஆண்டவர் வேதம் சொல்றது, கர்த்தர் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இப்ப நம்ம ஒரு சரியான ஒரு அடைக்கலமான ஒரு பாதுகாப்பு பட்டணத்துல வந்திருக்கிறோம். அப்ப இதை விட்டு நம்ம விலக்கி கொள்ளக்கூடாதபடி சரியான சிந்தைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அதுதான் வேதம் நமக்கு இங்க சொல்லி கொடுக்கிறது. அப்பொழுதுதான் உண்மையான சந்தோஷத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். இது வசனம் 5 வாசிங்க. ரெண்டாவது அதிகாரத்தை 2:5 பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே
அப்ப கிறிஸ்துவின் சிந்தை உங்கள் சிந்தையா இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை உங்கள் சிந்தையா இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், இவ்வளவு பேர் இருக்கிறோம். ஆனா எத்தனை பேருக்குள்ள இந்த சொல்ற வசனம் போகுதுன்னு தெரியாது. ஆமென். இப்படியே பாக்குற மாதிரி தான் இருக்கும். பாஸ் நல்லா நான் நினைப்பேன், பா நல்லா உள்ள போது போல எப்படியே பார்த்துட்டு இருக்காங்களே வெச்ச கண்ணு வாங்காம. ஆமென். ஆனா அந்த சிந்தை என்ன ஆயிடும், நம்முடைய கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அது வேற எங்கன்னா போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, அமெரிக்கா இப்படி எல்லாம் போய் அப்படி சுத்திக்கிட்டு கடைசியா பாஸ்ட் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆமேன் அப்படின்னு நிலைமைக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி எல்லாம் சுத்தி கரெக்டா இங்க வந்து சேர்ந்துடும். ஆமேன். ஆமா, கர்த்தரை ஸ்தோத்திரம். இது வந்து நம்முடைய வாழ்க்கையை நன்மைக்கான இடத்துக்கு கொண்டு போகாது. இப்போ ஒரு வேலை செய்யறோம் வச்சுக்கோங்களேன், எந்த வேலையா இருந்தாலும் நம்ம அதுல ஃபுல் கான்சன்ட்ரேட் இல்லை அப்படின்னா பிசிக்கலி டேமேஜ் ஆயிடும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ கொஞ்சம் அந்த சிந்தை தவறுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று இழக்க வேண்டிய நேரத்துக்கு வந்துடுவோம். சின்னலாம் நீங்கள் ஒரு வீட்டில் ஏதோ வெஜிடபிள் கட் பண்ணுறீங்க, கட் பண்ணிக்கிட்டே இப்படியே யோசிச்சு கிட்ட வந்து அப்படி ஒரு போடு போடும் இல்லையா? அப்புறம் அதுலேருந்து நமக்கு தான் சேதம். அப்போ இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மைண்ட் அதை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு போகிறோம். ஏன்னா அது நம்ம சேதப்படுத்திடும். ஆனால் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழுகிற இந்த மேலான வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் சிந்தித்து வாழ தவறுவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆமென். இந்த வாழ்க்கையில ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நம்மளை வாழ வைக்க விரும்புகிற தேவன் அவர். ஆமென். நம்மை வாழ வைக்கிற விரும்ப தேவன். பிரியமானவர்களே, இந்த வாழ வைக்கிற தேவன் சமூகத்தில் இருக்கிற நாம் அவருக்குள்ளே ஒரே சிந்தை உள்ளவர்களாய் நாம் டிராவல் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் இயேசு மட்டும்தான், இதுதான் நம்முடைய வாழ்க்கை, இதுதான் நம்முடைய வழி, இதுதான் நம்முடைய சத்தியம். இதை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கிறதுக்கு ஆள் வராமலாம் இருக்காது, நயவஞ்சகமா வரும். ஆமென். நயவஞ்சகமா வரும். அதாவது ஒரு வார்த்தை தமிழ், பைபிள் ஒரு வார்த்தை, ஒரு தமிழ் வார்த்தை, நயவசனிப்பு. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, நம்மளை நயங்காட்டுவார்கள், நயங்காட்டி நம்மை தேவ சமூகத்திலிருந்து பிரிப்பார்கள். நயங்காட்டி இன்னைக்கு அப்படிதான் அநேகர். இன்னைக்கு பாருங்க, நிறைய கூட்டம் இந்த பகுதியில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை காட்டிலும் பின்மாற்றமான ஜனங்கள் தான் அதிகம். அப்ப அது என்னன்னா, நயங்காட்டி அவங்களை சிந்தையிலேருந்து பிரிச்சாச்சு. என்னங்க சபை போங்க, நானும் வந்து தான் இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு காரியத்துக்குள்ள அவன் கொண்டு போயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு சிந்தை இல்லை. ஆமென். அந்த ஒரே சிந்தை இல்லாததுனாலே இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே தேவனுடைய சந்தோஷத்தை நம்மால பெற முடியவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தெய்வீக கரம், ஆமென், தெய்வீக கரத்தை பெறுவதற்குத்தான் நாம் இங்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள்ளே ஒரே சிந்தையா இருக்கணும். ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஸ்தோத்திர தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் பெருசா என்னல, என்ன, தன்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஒரு குமாரனை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ராஜ மேன்மையை விட்டு இறங்கி வந்த நம்முடைய ஆண்டவர். ஆமென். அப்ப அந்த சிந்தை அவருக்கு இல்ல, எனக்கு இது இப்போதைக்கு வேண்டாம், எனக்கு இப்ப என்ன வேலை, அந்த சிந்தைக்கு ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். ஆமென். அப்ப அது அவர் ஒரு பெருசா ஒரு கொள்ளையான புடனா என்னல. அல்லேலூயா. நம்முடைய சிந்தை என்னன்னா தேவராஜ்யம். இந்த பகுதியிலையோ சபையிலையோ வேலையிலையோ நம்ம ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். ஆனா நம்முடைய சிந்தை எங்க இருக்கணும்னா சோல் வினிங்கா தான் இருக்கணும், ஆத்மாதாயமா தான் இருக்கணும். ஆமென். வேற ஒரு மேன்மையும் ஒன்னும் எடுபடாது இல்லையா? வேற ஒரு மேன்மையும் ஒன்று அந்த உலகத்துல நம்ம மேன்மையா இருங்க, தப்பு இல்லை, இந்த உலகத்தின் மேன்மை உங்களுக்கெல்லாம் இருக்கட்டும், பட் அது ஒரு யூஸும் கிடையாது. ஆமென். ஒரே ஒரு யூஸ் தான், சோல் வின்னிங்கா பர்சனா நம்ம இருக்கணும். ஆத்ம ஆதாய மனிதர்களாய் நாம் இருந்தா மட்டும்தான் தேவனுக்கு அது பிரியம். தேவன் அது விரும்புறது ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்போ அந்த மேன்மையை, கொள்ளையாடின பொருளாய் இல்லாத மேன்மை விட்டு அவர் இறங்கி வந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு இழக்கத்தக்க சிந்தை நமக்கு வேணும். ஆமென். எல்லாவற்றையும் இழக்கத்தக்க சிந்தை நமக்கு வேணும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். இப்ப நம்மள ஒரு இடத்துல ஆண்டவர் நிறுத்திட்டார் அப்படின்னா, இல்ல நான் அப்படிப்பட்ட இடத்துல தாங்க இதுக்கு மேல செய்ய முடியும், அதுல இருந்து என்னால இறங்க முடியாது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு மேனேஜரா ஒருத்தர் இருக்கிறாங்க,
எப்பா நீ அடுத்த வாரம் அந்த இதுல போய் என்ன பண்ணு, பியூனா வேலை செய்ய அப்படின்னா என்ன ஆகும்? சிந்தை ஒத்துக்காது. ஏங்க நான் மேனேஜரா உட்காந்துருக்கேங்க, நான் எப்படிங்க போய் இறங்கி அங்கே செய்ய முடியும்? ஆமென். ஆனால் ஆண்டவரோ தம்மை தாமே வெறுமையாக்கினார். ஒர்த்லெஸ். வெறுமனா என்ன? ஒர்த்லெஸ்ஸாய் மாத்தி தன்னை தேவ சமூகத்துக்கு அவர் கொண்டு வந்தார். ஆமென். என்னமா? தம்மை தாமே வெறுமையாக்கி, தேவன் தம்முடைய சாயலை வெறுமையாக்கி அந்த சிந்தைக்குள்ளாய் அவரை தன்னை தாழ்த்தினார். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இல்லையா? இப்ப இங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த கெபாசிட்டிலாம் பேசுவேன். இப்ப இங்க இருந்து இப்படி வந்துட்டேன் அப்படின்னா, சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க பிரதர், விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நிலைக்கு வந்துருவேன். ஆனா இப்படி ஏறின்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து இங்க வார்த்தை மட்டும் தான் வரும். ஆமென். இங்க இருந்து வேற ஒண்ணே வராது. இதுதான் அவருடைய பிரசன்னத்தின் இடம். அல்லேலூயா. இங்க இருக்கிற வரைக்கும் இங்க இறங்கி வந்துட்டா நான் இங்க இருந்து பேசுறது ஒரு சிலருக்கு என்ன பண்ணலாம், குத்தலாம். ஆனா அதே ஆள் நான் இறங்கி வந்துட்டு என்ன பண்ணுவேன், நான் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவேன். அது வேற. இங்க இருந்து என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. அது யாரை குத்துதோ, யாரை உடைக்குதோ, யாரை புடமிடுதோ, யாரை கிழிக்குதோ எனக்கு தெரியாது. ஆமென். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட தன்னை வெறுமையாக்கி தான் கிறிஸ்துவின் சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரலோக மகிமையை தள்ளிட்டு வந்தார். என்ன? அந்த ஹெவன்லெஸ் க்ளோரி, அந்த பரலோக மகிமையை அவர் விட்டு தன்னை தாழ்த்தி அப்படிப்பட்ட சிந்தைகளுக்குள்ளே அவனை கொண்டு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். தம்முடைய மேன்மையான பதவியை அவர் இழந்தார். ஆமென். இல்லையா? அவருடைய மேன்மையான பதவி என்ன? பிதாவின் சமூகத்திலே இருக்க வேண்டிய ராஜரீகம். அந்த ராஜரீகத்தை இழந்துதான் அந்த சிந்தையில அதுக்கு அவர் அந்த என்ன பண்ணிட்டார், அது கொண்டு வந்துட்டார். அந்த சிந்தையை நல்லா புரிஞ்சுங்க. இந்த வார்த்தையில ஏன் வருதுன்னா, அந்த சிந்தையை அப்படி கொண்டு போயிட்டார் ஆண்டவர். இவ்வளவுதான். இதுதான் என் வேலை இங்க. ஆமென். மிச்சம் நான் திருப்பி மகிமையான மறுரூபமாகவும் நான் அதை பார்த்துக்கிறேன். இப்போ என் வேலை என்ன? தன்னை தாழ்த்தி என் ஜனங்களை தான் என்ன பண்ணணும், அதான் இப்போ அதுதான் தேவனுடைய வேலையா இருந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தன்னுடைய ஐஸ்வர்ய மேன்மையை அவர் இழந்தார். ஆமென். தன் ஐஸ்வர்யத்தை அவர் இழந்தார். என்ன சொல்வது? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். ஆனால் அந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்தார். ஆமென். அநேக ஜனங்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்ப தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேன்மை இழந்துதான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். ஆமென். தன்னுடைய உரிமைகளை இழந்தார், தெய்வீக தன்மைகளை அவர் இழந்தார். ஆமென். இது ஒரு பார்ட். அவருக்கு ஒரு உரிமை இருந்தது, என்னுடைய பிதாவின் ராஜ்யம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, எப்பா நீ என்ன செய்யறீங்களோ செய்யுங்க. ஆமென். ஆனா அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் சொன்னா எல்லாம் நடக்கும். அதான் கூட சீஷர் சொல்றாங்க, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, ஒரே ஒரு கண்ணு மட்டும் அசைங்க பாருங்க, இப்ப இவங்களை என்ன பண்ற பாருங்க. ஆமென். இப்படிதான் கிட்ட இருக்க சீஷர்கள் எல்லாம் பார்த்தாங்க. ஆண்டவரே ஒரே ஒரு அக்கினியை மட்டும் இறக்கிடுங்க, இவங்களை இப்ப நான் காலி பண்றேன் பாருங்க. ஆனா ஆண்டவர் அதை நினைக்கல. அதை என்ன பண்ணல சொன்னார், எப்பா நீ நினைக்கிறதுக்கு முன்னாடியே இதை செய்யறதுக்கு ஆட்கள் அதிகமா இருக்கு. ஆனா இந்த சிந்தையில நான் இப்போ வரல. ஆமென். இந்த சிந்தையில நான் வரல. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சிந்தைக்குள்ளே நான் போகும்பொழுது அந்த தெய்வீக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையில உணர முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப எல்லாவற்றையும் தெய்வீக தன்மை, அதாவது இந்த பிப்ளிக்கல் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதுல 4 புஸ்தகம் 4 விதமா பிரிக்கப்பட்டிருக்கும். 4 பேர் வித்தியாசமான முறையில் சொல்லுவாங்க. ஒருத்தர் அவருடைய தெய்வீகத்தை சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அவருடைய மனுஷிகத்தை சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவாங்க, இன்னொருத்தர் வெளிப்பட்ட விதத்தை சொல்லுவாங்க. 4 பார்வை 4 விதமா போகும். ஆனா ஆண்டவர் ஒருவராக தான் இருந்தார். ஆமென். அப்ப தெய்வீக தன்மைகளே ஒரு அநேக நேரத்தில் இழந்துதான் இருந்தார். அவர் ஆள முடியும். 40 நாள் என்ன பண்றா, சோதிக்க நாதத்துல போறார். ஆமென். உபவாசம் இருந்த ஆத்மா தான் பிசாசு ஜெயிக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் உபவாசம் நாங்க பாடாப்படுத்துறோம்னா, நீ உபவாசம் இருந்தால் தான் பிசாசு ஜெயிக்க முடியும், எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. மாசத்துல ஒரு மாசத்துல ஒரு நாள் உபவாசம்ல விசுவாசி நெவர். நீ எல்லாம் பிசாசை ஜெயிக்கவே மாட்டேன். நான் அடிச்சு எழுதி கொடுத்துறேன் பத்திரம் போட்டு, ஜெயிக்கவே முடியாது உன்னாலலாம். நீ என்னதான் போராடி ஜெயிக்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் நின்றுதான் பிசாசை ஜெயித்தார். ஆமென். அவனால நிக்க முடியல. அப்ப கூட சும்மா விட்டான்னு வச்சுங்களேன் ஆண்டவர். அவன் இதை இப்படி பண்ணலாமே, அதை அப்படி பண்ணலாமே, இதை இங்கிருந்து பார்க்கலாமே, அதை அங்கிருந்து பார்க்கலாமே. இதுதான் நயங்காட்டி நம்மளுடைய சிந்தையை என்ன பண்றது, தேவனை விட்டு பிரிக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளும் பார்த்துங்க, அதாவது வரப்போற நாட்கள் உபவாசம் போட முடியாது. வரப்போற ஒரு பெரிய நாள் வருது. இருக்கிற நாளை பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, நீங்க குடும்பத்தை கட்டுங்க. குடும்பத்துக்காக
உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் கதறாத பட்சத்தில் உங்கள் பிள்ளைகளை உங்களால் மீட்டெடுக்க முடியாது. நீ என்னத்தான் ஜெபம் பண்ணி இங்கே வந்து கதறி என்ன சொன்னாலும், நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் உன் பிள்ளைக்காக நீ முழங்கால் போட்டு தேசத்துக்காய் கதறி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? தேசத்துக்காய் கதற ஆள் இருக்குது. உன் பிள்ளைக்காக முதல்ல கதறனியா முழங்கால் போட்டு? சபைக்காக ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? சபைக்கு ஜெபிக்க ஆள் இருக்குது. ஆமென். முதல்ல நீ சொல்றிய இது சரியில்லை, இதெல்லாம் இருக்காங்களா, நீ எத்தனை நாள் அந்த பிள்ளைக்காக உபவாசம் போட்டு கதறி இருக்கிற தேவ சமூகத்தில்? உபவாசன பவர் என்னன்னா, இந்த பிசிக்கலை வந்து டவுன் ஆக்கிடும். உபவாசனுடைய மேன்மையும் அதுதான். இந்த பிசிக்கல் டவுன் ஆச்சுன்னா என்ன தெரியுமா, அங்கிருந்து ஹெவன்லேருந்து ஒரு பலன் ஒன்று வரும். அதுக்கு தான் உபவாசம். ஏன் ஊழியக்காரங்க இத்தனை உபவாசம் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க? இங்கே 2 நாள் சபையை தந்துட்டு 3ஆம் நாள் வெளியே வேலை போயிடலாமே. ஆமே. ஏன்னா ஒரு பிரதர் எங்க வந்து கேட்டார், அல்ல அவர் கேட்டார், இப்பெல்லாம் கேட்டு தெரிஞ்சு நல்லது. பாஸ்டர் நீங்கள் 3 நேரம் தான் ஊழியம் செய்றீங்களா பாஸ்டர் அப்படின்னார். இல்லை பாஸ்டர் நாங்கள் பார்த்தாலாம் பிஸ்னஸ் நிறைய பண்ணுறாங்க, ஊழியம் கொஞ்சம் தான் பண்ணுறாங்க, அதனால உங்களை கேட்டுக்கிறேன். இப்படி கேட்டால் பிரச்சனை இல்லையே. என்ன சொல்கிறீங்க? அதனால தான் எதுவும் வந்தாலும் கேட்டுருங்க அப்படின்றோம். நீ 6 வருஷம் உள்ளே வச்சுக்கிட்டே இப்படிதான் இப்படிதான் அப்படிதான், கடைசியில் அதனுடைய பலன் வரும். இது ஒரு பண்ணவே இல்லையா? அப்போ 6 வருஷமா நான் திட்டிருந்தான்னுக்கிறேன். எப்போ தெரியுது? அது உண்மை வெளியே வரும் பாருங்க. அப்போ ஐயோ அவர் பண்ணவே இல்லையாமா, அப்போ 6 வருஷம் பண்ணதெல்லாம் திருப்பி வாங்கிக்கோ. ஆமேன். அதை எப்பயுமே ஒன்று சொல்லணும், எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக கேட்கறது ரொம்ப நல்லது. பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க சரியா? சரி, ஆமாம் அதானே அதான் சொல்ல போகிறேன், இல்லைனா இல்லைம்மா. அவன் போய் சொல்ல போகிறான், நான் அனுபவிச்சுட்டு போக போகிறான். ஆமேன். இப்போ பாருங்க, எதுக்கு இது வந்தேன்? உபவாசத்துக்கு வந்தேன். ஆமாம். அப்போ இந்த பிசிக்கல் டவுன் ஆகும் போது அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ஆகும். ஆமேன். அதனால தான் பாருங்க, உபவாசம் போடாதால அவளுக்கு சீக்கிரம் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்திருக்காது. தன்னை உபவாசம் தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி தன்னை உடைக்கிறது தான் உபவாசம். அப்போ அந்த ஹெவன்லி பவர் உள்ள வரும். அப்போ அது தொடர்ந்து ஓட உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப எல்லாவற்றிலும் அதே தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப தம்மை அவர் என்ன பண்ணார்? வெறுமையாக்கினார். அப்ப இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவரா இயேசு இருந்தார். ஆமென். இந்த அதாவது கர்த்தருக்குள் ஒரே சிந்தை எல்லாம் சொல்லுது. என்ன இதெல்லாம் எதுக்கு சொன்ன? அதுதான் அந்த சிந்தைக்குள்ள கொண்டு வர. என்ன தம்மை என்ன பண்ணாரா? வெறுமையாக்கினார். தன் மகிமையை இழந்தார், பதவியை இழந்தார், ஐஸ்வர்யத்தை இழந்தார், உரிமைகளை இழந்தார், தெய்வீகத்தன்மை இழந்தார். இப்படிப்பட்டவரா இயேசு இருந்தார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஆமென். அவர் சிந்தை இப்படி இருந்தது. அல்லேலூயா. இயேசு சிந்தை இந்த உலகத்தில் இப்படிதான் இருந்தது. அப்ப நம்ம சிந்தை இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது? இந்த சிந்தை ஒரு பெரிய போர்க்களம். இந்த சிந்தையை கட்டுப்படுத்திட்டா ஜெயிச்சிடலாம். இதை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்தால் ஜெயிச்சாச்சு. ஆமென். ஏன்னா இது ரொம்ப பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகலாம் இருப்பான், என்ன அவசரம், அடுத்த வாரம் போய்க்கல, என்ன அவசரம், அப்படியே பிரிக்கும். ஆமென். அப்படி அதே திங்கக்கிழமை வருதா, வேலைக்கு போ, என்ன போகலாம் அவசரம், என்ன வேலைக்கு பொறுமையா, அது வராது. ஏன்னா அதோட சிந்தை அப்படிதான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது தேவ திட்டமானது ரொம்ப பெருசு. உங்களை வச்சு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் விரும்புகிறார். ஆனா அதற்கு நம்முடைய ஒப்பு கொடுத்தல், நம்முடைய அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஒரே சபையில நம்ம மனம் திரும்பாம ரட்சிக்கப்படாம டிராவல் பண்ண முடியும். ஆனா அவர் ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுப்பார். ஒரு வாய்ப்பு ஒன்று வரும். அப்போ பிடிச்சிட்டா லிஃப்ட் தான், மேல லிஃப்ட் ஆகும். அப்பயும் இல்லை ஆண்டவர் அப்படின்னா கீழே லிஃப்ட் ஆயிடும். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவருக்கு வந்து ஏன் நம்ம நிறைய சபைகளை பார்த்துருப்போம், ஒரு ஆள் அப்படியே தான் இருக்கும், ஒன்னே நடக்காது, வரும் போவோம், கடமைக்கு வரும் போவோம், ஒரு மன திரும்புதல் இருக்காது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்காது, ஒரு விதமான எதுவுமே இருக்காது. ஆனா உள்ளதான் இருக்கும், சபைக்குள்ளதான் இருக்கும். ஆண்டை வச்சுதான் இருப்பார். ஆண்டை எடுத்து எவ்வளவு நேரம் ஆகும், எடுக்க மாட்டார், உள்ளதான் வைப்பார். ஒரு நேரம் வரும், எங்குதுனா ஒரு வார்த்தை வரும், ஆண்டவர் குத்தி உடைப்பார், கிழிச்சு எடுப்பார் ஆண்டவர். அப்போ ஆண்டவரே வந்து இப்படின்னா முடிஞ்சு போச்சு, நான் பார்க்கலையா, சரி அப்படி இப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆமென். அவர் உயர்த்துற தேவனுங்க. அதனாலதான் இன்னும் அந்த ஆளை உள்ளே வச்சிருக்கிறார். எல்லாம் புரிஞ்சுங்க.
நம்ம யாரை வேணா இருக்கலாம். நம்ம இன்னும் மனம் திரும்பாத ஆளாக கூட இருக்கலாம். இன்னும் தேவ சத்தத்தை செவி கொடுக்காம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் போய்கிட்டே இருக்கலாம். இல்லை, அவர் கொடுத்த வாய்ப்பை பிடிச்சாதான் மேலே வர முடியும். அதே வாய்ப்பு நீ தட்டி கழிச்சு போனீன்னா அவர் எந்த இடத்துக்கு கொண்டு போவான்னு தெரியாது. ஆமேன். அவர் ரொம்ப நல்லவராக இருக்கனால தான் இன்ன வரைக்கும் நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப எல்லாவற்றிலும் ஆமேன். பிலிப்பியர் 3:15 வாசிப்போம். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இப்படிப்பட்ட சிந்தையா இருக்க கடவோம். அதையும் சொல்லி கொடுப்பாராம். ஆமேன். நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் இத்தனை காரியம் பண்றேன், நான் இப்படி பண்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நம்மில் தேறினவர்கள் யாவரும் எப்படி பண்ணுமா? அப்ப தேறினேன்னு சொல்ற ஆளு இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே தாழ்த்தினார், தம்மையே அவர் இழந்தார், தன் மகிமையை இழந்தார். நாத்திகம்ப 2 மணி நேரத்தையும் இழக்க முடியல. அப்புறம் எப்படி மகிமையை இழப்ப? அப்புறம் எப்படி மேன்மையை இழப்ப? அப்புறம் எப்படி இந்த காரியத்தை இழப்ப? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நாத்திகம்ப 2 மணி நேரத்தை இழக்க முடியாத உன்னால, ஆமேன், ஆஃபீஸ் காலேஜ் ஸ்கூலுக்குள்ள 8:30 மணிக்கெல்லாம் சீல் வைக்கலன்னா, அந்த பயோமெட்ரிக் போலனா மாட்டாப்ப. எவ்வளோ ஃபைனு? ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஒரு நாளைக்கு 50 ரூபா காலேஜ் ஃபைன். கட்டலன்னா ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. ஃபைன் எல்லாம் கட்டினாதான் ஹால் டிக்கெட் இல்லையா? அப்போ அங்கே ஒரு ஹால் டிக்கெட் வாங்கணுமே. என்ன நினைப்புனா, எப்படி போனாலும் ஆண்டவர் எப்படியாவது ஏற்றுப்பாருன்னு நினைப்பு. உலகத்தில் பழமொழி நினைப்பு தான் பழப்ப கிடைச்சான். ஆமேன். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் சமூகத்தில் அழும்போது மனமுருங்கிற தேவன். ஆனால் ஆராதனை என்பது அவர் மகிமையான நேரம். நீங்கள் வீட்டில் அழுவுறீங்க, புலம்புறீங்க, கத்த சமூகத்தில் காத்திருக்கீங்க, அதெல்லாம் ஆண்டவர் ஓகே, அதில் பார்ப்பார், அதில் தப்பு இல்லை. ஆனால் இது அவருடைய சமூகம், இது அவருடைய இடம். அதை ஒரே சிந்தையாக இருக்கணும்னா இப்படி தான் ஒரே சிந்தை. அவர் இந்த சிந்தையில் தான் இருந்தார். என்ன? இந்த சிந்தையில் தான் உலகத்தில் இருந்தார். இப்போ நீங்கள் நானும் இந்த சிந்தையில் இருந்தால் தான் தேவன் விரும்புகிறத நம்மளால சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம தேறின யாரா இருந்தாலும் இந்த சிந்தையில என்ன பண்ணணுமா? இருக்கணும். அல்லேலூயா. நீ வேற சிந்தையா இருந்தாலும் என்ன பண்ணுவாரா? அதையும் உனக்கு நினைப்பூட்டு வரான். அவர் எப்படி நல்ல தெய்வம் பாருங்களேன். ஏய், நீ இந்த பக்கம் போறையா? நீ போற இடம் சரியில்லையா? நீ அங்க நிக்கிறது சரியில்லையா? நீ வந்துரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாராம்? கொட்டிக்கிட்டே இருக்கிறாராம். ஆமேன். வாயா, ஏன் அங்க நிக்கிற? போவாதியா, அங்க நீ இடம் இல்லையா? ஏன் போற? எதுக்கு போற? ஏன் போவ? ஏன் உங்க இடம்? அது நினைப்பூட்டுக்கிட்டே இருப்பாராம் தேவன். எவ்வளவு பாசமுள்ள ஆண்டவர் பாருங்களேன். பண்றது தப்புன்னு தெரியுது, ஆனா அதுலயும் தப்புதான், வந்துருயா, ஏன் அங்க போற? ஆமேன். அப்படி அன்பு தான். ஆமேன். இப்ப கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தையா வரும் பொழுது தேவன் உங்களுடைய மகிமையை பார்க்க செய்வார். ஆமேன். கர்த்தர் என்ன வேதம் சொல்லுது? அது 16 வசனம் வாசிங்க. நான் எதுவரையில் தேறினவரா இருக்கிறோமோ ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஒரே சிந்தையா இருக்கணுமா? ஆமேன். இந்த சமூகத்துல வந்தா 2 மணி நேரம் ஒரே சிந்தையா இருக்கணும். என்ன 2 மணி நேரம் என்ன இருக்கணும்? நாம கேட்க வந்திருக்கிறோம், அவர் பேச வந்திருக்கிறார். நம்ம பேசினா அவர் பேச மாட்டார். ஆமேன். இங்க 2 மணி நேரம் கர்த்தரோட நம்ம செலவிட வந்திருக்கிறோம். இந்த டைம்ல என் கை பைபிள்ல இருக்கணும், என் சிந்தை அவரோட இருக்கணும். அப்ப அவர் என்கிட்ட பேசுவார். ஆமேன் இல்லையா? அதுதான் ஒரே சிந்தை. ஆமேன். அப்ப பாருங்க, ஒரே சிந்தையா என்ன பண்ணணுமா? இருப்போமாக. ஆமேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை என்ன பண்ணணும்? இருக்கணும். வேதம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தை மரணம். இங்க வந்து எப்போ கறி கடை சாத்துமோ, வீட்டை பூட்டினா, பால் வச்சனா, காப்பி போட்டோனா, குடிச்சனா, கீழே வண்டியை லாக் பண்ணனா, ஆமேன்,
அந்த சிந்தை எங்க வந்துச்சுன்னா அது என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நமக்கு சமாதானம் உண்டாக்குறதே இந்த சிந்தையிலிருந்து தான். ஆமென். இந்த சிந்தை சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். ஆமென். தவறானது, அசுத்தமானது, உலக காரியம், உலகத்தின், அதாவது ஆரம்பத்தில் நான் எப்படி யோசிப்பேன்னா, ஏதாவது ஒன்று இந்த நடந்துச்சு அப்படின்னா இது எப்படி மாற்றலாம், என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த வழியெல்லாம் யோசிப்பேன். ஆனால் இப்போ அது இல்லை. ஆமென். ஏதாவது ஒன்று நடக்க போது, ஏதோ செய்ய போகிறேன், ஏதோ ஒன்று நஷ்டம் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னா அதை எப்படி டேக் ஓவர் பண்ணலான்ற வழியெல்லாம் முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியராக தான் ஆச்சு. ஒரு நாளும் பாசிபிலிட்டி ஆகலை. குறிப்பாக எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோன் இப்போ உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி மாற்றலாம், என்ன பண்ணலாம், எதை செய்யலாம், எங்கே போகலாம், எங்கே காசு, அப்படி இப்படியே தான் சிந்தை சுத்துச்சு. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நேரம் இப்படி தான் யோசிச்சு 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 நிறையத்தை இழந்துட்டேன். ஆமென். இப்படி தான் நிறைய இழந்தேன். அப்படிலாம் ஒன்றே நம்ம என்ன பண்ண தேவையில்லை, சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்லுது, கோப்புடுற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாடு கொடுக்கணும் தேவன், அதிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் நமக்கு எது எதை தரணும், எது எது தரக்கூடாது. தரக்கூடாத சண்டை போட்டு வாங்கினா அது கடைசி வரைக்கும் சண்டையாக தான் இருக்கும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. என்ன, அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, என்னத்தான் போராடி ஆசை, ஆசை தேவை தான். நான் ஒரு எனக்கு கூட ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை. இதுக்கே நம்மளுக்கு வேலை இல்லை. இதில் ஒன்றுமே நடக்க போகிறது, வர ஃபோன் தான் அட்டன் பண்ண போகிறது. ஐஃபோன் வாங்கி என்ன பண்ணுறது இல்லையா? கொடுத்தா கொடுங்க, அவ்வளோதான். அதோட விட்டாச்சு. எல்லாருக்கும் ஆசை இல்லாமல் இருக்குமா? ஐஃபோன்னா ஆசை இல்லாமல் இருக்குமா? என்ன பிரியா? ஆமாம், ஐஃபோன்னா எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் அது வாங்கினா நம்மளுக்கு தேவையில்லாத அது அதோடைய அதோடைய அந்த மொபைலோடைய மேன்மை வந்து நமக்கு யூஸ் இல்லை. அது பிஸ்னஸ் மேன் மட்டும்தான் அது யூஸ். ஐஃபோனோட காரியமே அதுதான். அதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸு இதில் நோண்டி கண்டுபிடிக்கிறதுக்கே தான் 3 வருஷம் ஆகி போச்சு வாங்கி, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல இல்லையா? அப்போ ஆசை இருக்கலாம், ஆனால் அது எப்படியாவது அடைஞ்சி தீரணுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்தையும் அடித்து உடைச்சி. ஆமாம், சோத்திரம். பாருங்க, ஒரு நியூஸ், ஒரு பிள்ளை என்ன பண்ணுச்சு, ஆல்ரெடி ஒரு பிள்ளை ஆக்சிடென்ட் ஆகி கோமாலேருந்து அந்த பிள்ளை ரிலீஸ் ஆகி வந்து அந்த பிள்ளை பைக் கேட்டுச்சுன்னு கேடிஎம் வாங்கி கொடுத்து அது காட்டிஎம்ல போயிடுச்சு. அடம் பிடிச்சி கேடிஎம் வாங்கிச்சான். அடுத்த வாரம் பாடியில் ஏற்றிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. நம்மளுக்கு ஒரு வாகனம் தேவை, நல்ல வாகனமாக இருந்தால் போதும். ஆமென். கிடைக்கிற மைலேஜே 25 30 45. நீங்கள் ஓட்டுற ஓட்டுக்கெல்லாம் கிடைக்காது 45லாம். ஆமாம் இல்லையா? பெட்ரோல் விற்கிற விலைக்கு 60 70 எது தருமோன்னு தேடி போய் வண்டி வாங்க வேண்டியதாகுது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பாஸ்டர் ஊழியத்துக்கு வண்டி வாங்கி கொடுத்தார். சொன்னார், எப்பா தம்பி, எது மைலேஜ் வருமோ அந்த வண்டி பார்த்து வாங்க. இந்த டர்ரு புருன்னு ஓட்டுற வண்டிலாம் வாங்கினா நான் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டார். முதல்ல நம்மளுக்கு எட்டாவது எந்த டர்ரு புரு வண்டியும். என்ன சொல்றீங்க? ஆமாம், அதை போய் வச்சுக்கின்னு நீட்டிக்கின்னு எங்கன்னா போய் தப்பிக்கின்னு உயிந்து வாரி எங்கே அவசப்படுறது. சின்ன வண்டி வாங்கினோமா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. நம்மளும் சுற்றி எங்கே சுற்ற போகிறேன்? 150 பிளாக்கை சுற்ற போகிறேன், அவ்வளோதான் வேலை. இதுக்கு இருக்கிற வண்டி இருந்தால் போதும். ஆமென். சோத்திரம். பாருங்க, நான் நார்மலாக ஓட்டின வண்டியில் 3-4 வண்டி நாசம் பண்ணுவேன். சும்மா உலகத்தில் நான் வேலை செய்யும் போதெல்லாம் வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டேன், அதை மானாவரியாக ஓட்டுவேன். இந்த ஓஎம்ஆரில் வரும் போதெல்லாம் வண்டி 100க்கு மேலே வராது, அந்த மாதிரி ஓட்டினால்தான். இப்போ 40 ஓடினாலே கை கால் நடுங்குது. அப்போது அதுக்கு சொல்லலாம், அந்த அந்த நான் ஆசைப்படுறதுல எதுவுமே நான் வந்ததும் கிடையாது. ஓட்டி நஷ்டமானதான் மிச்சம். 1க்கு 2 3 வண்டி. ஆனால் இந்த வண்டியை பத்திரமா தொச்சு ஒவ்வொன்றையும் பார்த்து இன்சூரன்ஸே கட்ட மாட்டேன். ஆனால் இந்த வண்டியில் வருஷம் இன்சூரன்ஸ் கட்டுறேன். சம்பாதிக்கும் போதெல்லாம் இன்சூரன்ஸ் கட்ட மாட்டேன் வண்டிக்கு. அப்படி யாருன்னா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். இன்சூரன்ஸ் கட்டிடுங்க, ரொம்ப தப்பு அது. நான் ஓட்டமாக சொல்கிறேன், பணம் இருக்கும்போது இன்சூரன்ஸ் கட்ட மாட்டேன், வண்டி ரெடி பண்ண மாட்டேன், அப்படி இப்படி நல்லா. ஆனால் இப்போ இருக்கிற வண்டி ஊழியத்தில் வந்த வண்டியாச்சே, கரெக்டாக சர்வீஸ் போயிடும், கரெக்டாக ஆயில் மாற்றுவேன், கரெக்டாக மெயின்டெனன்ஸ் ஆகும். ஆமென். ஆமாம், ஏன்னா அது வந்த இடம் வேறு இடத்துலேருந்து வந்துக்குது. ஆமென். 6 வருஷமாக டயர் கூட மாற்றாம ஓட்டுறேன் பார்த்துங்களேன். என்ன நினைப்பீங்க, இன்னும் இவர் ஓட்டினாரா இல்லையா? 6 வருஷமா ஒன்றில் டயர் கூட மாற்றாம ஓட்டுனுக்கிறேன். ஆமென்.
சோத்திரம். அல்லேலூயா. இதே 3 வருஷத்துல வண்டி இன்ஜின் சீஸ் ஆகி தூக்கி போட்டாள் நான். ஆனா ஆண்டவர், அதாவது அது எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரும் ஒன்றும் புரியலையே. அதான் எங்கன்னா போயிடுது பார்த்தீங்களா. மாம்ச சிந்தை. ஆமா. அப்ப இதெல்லாம் என்ன, நமக்கு தேவையானது உனக்கு தேவையானது ஆண்டவர் கொடுப்பா. ஆண்டவர் உன் ஆசையை நிறைவேற்றாமலாம் போக மாட்டார். நீ என்ன மாருதி ஷிஃப்ட் கார்ல போனா போதும், அந்த கார் உனக்கு போதும். நீ ஆடியில தான் போவ அப்படின்னா ஆடின்னு தான் முன்னாடி வரும் கடைசியா எல்லாம். இல்லையா? அவருக்கு வாகனம் தேவை தான் இல்லையா? இப்போ அடுத்த வருஷத்துல எல்லா வீட்லயும் கண்டிப்பா ஏசி வந்துடும் இல்லையா? ஏன்னா ஏசி இல்லாமல் அதுக்கு மேலே இருக்க முடியாது. இப்போ ஒரு ஃபோனே இல்லை, ஒவ்வொரு வீட்டில் 25,000 30,000 வந்துச்சுங்க. ஏசி அவ்வளோதான் ரேட்டு, 30 ரூபா தான், 35,000 தான். அடுத்த வருஷம் எல்லா வீட்டிலும் வந்துடும். ஏன்னா அது இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, அது ஃபேஷன்லாம் இல்லை, தேவை. ஃபேஷன்லாம் இது இப்போ வந்து தேவையாயிடுச்சு எல்லார் வீட்லேயும் இல்லையா? ஏன்னா இப்போ இருக்க அடுத்த வருஷம் பாருங்க எல்லா வீட்லையும் ஏசி இருக்கு கம்பல்சரி. ஆமேன் ஆமேன். சொன்னவங்க வீட்டில் மட்டும் வரட்டும் ஆண்டவரே, சோத்திரம். லேலுயா. அந்த விசுவாசம் கூட இல்லையே. கொஞ்சம் ஜில் ஜில்னு படுப்போம், என்ன அவசியம்? ஏன் பாஸ்டர் பில்லு கட்டும்போது தெரியும் கதை கதை கதைன்னு எரியும் பாஸ்டர். அப்படியா? சோத்திரம். எவ்வளவு அப்படிதான் தெரியுது. போடும்போது ஜில் ஜில் தான் இருக்குது, கட்டும் போது தான் பகு பகுன்னு எரியும். ஆமேன். கத்தருக்கு சோத்திரம். கத்தனை அதுக்கு உண்டான தேவையை கத்த சந்திப்பார். ஆமேன். ஆமாம், அதுக்கு தான் ஊழியம். ஊழி செலவு பண்ணி தானே ஆண்டவர் கொடுக்குறார் காரியங்களை. செலவு பண்ணா நல்லதுதான். ஆமேன். கத்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ ஒரே சிந்தையா என்ன பண்ணுங்க, கத்தருக்குள் ஒரே சிந்தையா இருங்க. அத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலை வைக்காதீங்க. ஆவியும் 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 என்ன பண்ணாதீங்க, அனலாம குளிராம இருக்காதீங்க. அனலாம் மட்டும் இருங்க. இப்ப குளிரா இருக்கும் உள்ள, பரவாயில்ல. ஆனா என்ன பண்ணுங்க, ஆவியில என்ன பண்ணுங்க, அனலா இருங்க போதும். ஆமேன். அனலா இருக்கத்தான் இப்ப உங்களுக்கு குளிரா வச்சிருக்கிறோம். ஆமேன். என்ன நீங்க அனலா இருக்கிறதா? ஆமா, இந்த கூலிங் போதும்னு வச்சுட்டோம். உன்ன வச்சா அப்படி ஆயிடும். ஆமேன். இன்னும் செப்டம்பர் மாசம் ஏசியை போட மாட்டேன், ஃபுல்லா தந்து விட்டுருவேன். ஆமேன். கத்தர் சோத்திரம். அப்ப ஃபேன் போதும். அல்லேலூயா. 4 மாசம் ஏசி ஒன்னா போதும், அதுக்கு மேல தேவையில்லை. அல்லேலூயா. கத்தர் சோத்திரம். என்ன சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா, நீங்க போட்டுருவீங்க பாஸ்டர், உங்க மனசு எங்களுக்கு தெரியாதா? ஆமேன். கத்தர் சோத்திரம். அல்லேலூயா. அப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். ஆமேன். அப்ப கர்த்தருக்குள்ளே நாம் ஒரே சிந்தையா இருக்கும் பொழுது தேவக்கரன் நம்மோடு இருக்கும். ஆமேன். சோத்திரம். இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதை இன்னைக்கு முடிச்சிடறேன். ஒரு 10 நிமிஷத்துல என்ன பண்ணுறேன், முடிச்சிருங்க. கர்த்தர் சோத்திரம். அப்ப ஒரே சிந்தையை என்ன பண்ணுங்க, இல்லை இந்த மாசத்துல ஒரு சப்ஜெக்டை முடிச்சிருவோம். கர்த்தர் சோத்திரம். அப்ப கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா, ஒரே சிந்தையா இருந்தால் நாம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா வாழ முடியும். ஆமேன். அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்குறார் என்பதை தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் ஆண்டவர் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்குறாருன்னா அது உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆமேன். இதெல்லாம் வந்து ஒரு ஆவியின் உணர்வுல நம்ம கண்டுபிடிக்கிற காரியம். அந்த ஸ்பிரிச்சுவல்ல சிந்தையில இருந்தா தான் கர்த்தர் எனக்கு கொடுக்க வரதை என்னால புரிஞ்சுக்க முடியும். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சரி, 4வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் போதும். என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. யாருக்குள்ள இருக்கணுமா? ஆமா, அநேக சந்தோஷங்கள் இந்த உலகத்துல இருக்குது. ஆமேன். இங்க விட்டுட்டு போனா நிறைய சந்தோஷம் உலகத்துல இருக்குது. என் படிப்பு ஒரு சந்தோஷமா இருக்குது, என்னுடைய ஆசீர்வாதம் சந்தோஷமா இருக்குது, உலக வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா. உலக பொருள் சந்தோஷமா இருக்குது, உலக நண்பர்கள் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது, உலகத்தின் காரியம் சந்தோஷமா இருக்குது. ஆனா அதெல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆமேன். இந்த உலகத்துல சந்தோஷம் கொடுக்கிற அநேக காரியம் இருக்குது. என்ன, இந்த உலகத்துல சந்தோஷம் கொடுக்கிற அநேக காரியம் இருக்குது. ஆனா அதெல்லாம் உலகத்தோட முடிகிற சந்தோஷம். ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிரு. அதே யாருக்குள்ள இருக்கணுமா? கர்த்தருக்குள்ள. என்னங்க சந்தோஷம்? அப்படி என்ன சந்தோஷம் சொல்லுங்களேன். சொன்னீங்கன்னா அடுத்த 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். கர்த்தருக்குள்ள என்ன சந்தோஷம்? அப்படி என்ன பாச உட்காந்து 2 மணி நேரம் மாற அர்த்தம் தாங்கிறீங்க, என்ன சந்தோஷம்? கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? அதாவது இந்த சந்தோஷத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? இது அந்த சால்வேஷனோட ஜாயிண்ட் ஆகி வரும். அதனாலதான் முடிவு பருந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளையே ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? இந்த ரட்சிப்பு நீ எங்க விடுறியோ அங்கும் சந்தோஷம் தடைப்படும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்போடு இணைந்துதான் இந்த சந்தோஷம் நம்மோடு டிராவல் ஆகும். இந்த ரட்சிப்பை எங்க நீ கேள்விக்குறி ஆக்குறியோ,
இந்த ரட்சிப்பை எங்க நீ இழக்கிறியோ, இந்த ரட்சிப்பை எங்க நீ உள்ள வாழ்க்கையில நீ டிராவல் பண்ணாம இருக்கிறியோ, அங்க தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிற உண்மையான சந்தோஷத்தை அப்போ டிராப் ஆகும். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ள ஒரு பவர் வரும். தெரியுமா என்ன வரும்? பவர். பக்கத்துல இருக்கிற ஏறி குச்சி அச்சி முச்சி டமால் டிமால் அதை சொல்ல. ரட்சிக்கப்பட நமக்குள்ள ஒரு அந்த ஒரு சந்தோஷம் வரும். பா ஆண்டுக்குள்ள வந்துட்டேன். ஆமென். அதே போக 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 கழுத தெரிஞ்சு கட்டரும்பான கதையா? ஆமென். இப்ப கேட்டா ஆமா பாஸ் என்ன போங்க என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை. அதே ரட்சிக்கப்பட்ட புதுசுல சோத்திரம் அல்லேலூயா. ஆமென். ஆமா என்ன பாசி பஸ் நான் பேசுற மாதிரி இப்போ சோத்திரம். ஆமென். நீ சொன்னோடனே பக்கத்துல இருக்க அக்காக்கு வருது ஆத்திரம். ஆமென். ஆமா சோத்திரம் அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அது என்னோட சேர்ந்து வருதுன்னா ரட்சிப்போடு கூட சேர்ந்து வருகிறது. அல்லேலூயா. ரட்சிப்பை நீங்கள் இழக்காத வரைக்கும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க. என்ன ரட்சிப்பை இழக்காத. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யாருமா தபையில வாசிக்கிறது? வாசிங்க. சங்கீதம் 5:11. உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள். ஆமா அப்படி அடைக்கலமா ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும். ஆமென். சந்தோஷம் கிடைக்கும். அல்லேலூயா. சோத்திரம். இப்ப பாருங்க, தேவன் நம்ம கொடுக்கிற சந்தோஷம் வித் டிபெண்ட் ஆன் சால்வேஷன். ரட்சிப்பை சார்ந்து தான் டிராவல் பண்ணும். ஆமென். ரட்சிப்பை சார்ந்தாங்க டிராவல் பண்ணும். ரட்சிப்பை விட்டுட்டு சந்தோஷம் மட்டும் தேர்ந்தீங்கன்னா கிடைக்காது. அதான் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிற ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். எல்லா பட்சத்தில் அப்படிப்பட்ட ரட்சிப்பை என்ன பண்ணணும்? நம்ம எடுத்துக்கொண்டு ஓடணும். ஆமென். கர்த்தருடைய வசனம் அதில் இன்க்ளூட் ஆகி வரும். கர்த்தருடைய வசனத்துல சந்தோஷம் இணைஞ்சு வரும். எரேமியா வாசிங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். எரேமியா 15:16. நல்லா கேளுங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே எதனால சந்தோஷம் வந்தது? அடுத்த வாங்க. இல்ல அடுத்த லைன்ல அவங்க வார்த்தை கிடைச்ச உடனே அங்கதான் வரணும். நம்ம உட்கொண்டதுலயே வேற உட்கொண்டதுலயே இருந்தா சந்தோஷம் வராது. ஆமென். வேதம் தெளிவா உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே எனக்கு கோபம் வந்தது ஆண்டவரே. ஏன் எப்ப பார்த்தாலும் இதையே பேசுகிறாங்க ஆண்டவரே. அப்ப கோபம் தான் வரும். ஆனா என்ன வந்துதான்? உட்கொண்டாதான் சந்தோஷம் வருது. கிடைக்கிற வார்த்தையை உள்ள கொண்டு போனா தான் சந்தோஷம் வரும். ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். காதுள்ளவன். ஆமா அவன் கேட்டா போதும்பா. நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. நீ கத்திரியோ கழுத சத்தமோ யானை சத்தமோ குதிரை சத்தமோ சிங்க சத்தமோ நீ கத்து. கேட்கிறவன் காது கேட்கட்டும். ஆமென். கேட்கிறவன் காது கேட்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப அந்த வார்த்தையை வாங்கினா வாங்கிட்டு வச்சிருக்க கூடாதான். என்ன பண்ணுமா? லபக்குன்னு வாயில போட்டுக்கணும். என்ன பண்ணும்? ஆவிக்குரிய உணவாய் அதை உட்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த வேத வசனம் பாருங்க. வேதம் சொல்லுது, உங்க வசனம் மனமகிழ்ச்சியா இல்லாம இருந்திருந்தா என் துக்கத்துலனா அப்ப ஏத்த நேரத்துல வரும், தேவையான நேரத்துல வரும், புடம்பட நேரத்துலயும் வரும், என்ன வேதனைப்படுத்த நேரத்துலயும் வரும், எல்லா நேரமும் அது உள்ள வரும். அதை வாங்கி இப்படி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் போட்டக்கூடாது. சிஸ்டர் பார்த்தீங்களா, உங்களை தான் பாஸ்ட் பேசுறாரு கம்முனுக்குறீங்களே அப்படின்னு நீங்க எப்படி வாங்கி இப்படி விட்டீங்கன்னா அந்த சந்தோஷமா அப்படி வாங்கி இப்படி போயிடும். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு தான் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. எஸ் அப்படி எடுத்தாதான் இது உள்ள போவோம். அதுக்கப்புறம் தான் வேதம் சொல்லுது, என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருக்குது. ஆமென். கேட்கும் போதெல்லாம் இருதயம் குத்திக்கிட்டே இருந்தா பிரச்சனை. குத்துறாருன்னா எதுக்கு? ஏதாவது மாறணும் தான் குத்துவார். ஆமென். மாறாதெல்லாம் குத்த மாட்டார். அல்லேலூயா. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எப்படியா இருக்குதா? அப்ப கர்த்தருக்குள் சந்தோஷம் வரணும். எப்படி சந்தோஷமா இருக்கணும்? இப்போ ஆடுற மாதிரி ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாலம்
ஆமேன். ஒருத்தர் உதாரணம் சொன்னா பாருங்க. ஐயோ என்ன உதாரணம் ஒருத்தர் அமிச்சார். அவரு ஏதோ அஜித் வேதாளம் படம் பார்த்தாராம். ஆமா அதான் நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாராம், 50 பேர் அடிச்சான் அஜித். அச்சவனே அந்த அம்மா சொல்லிச்சான், நீங்க பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிடுவாரு ஆண்டவர், நீங்க எல்லா பாவமும் செஞ்சாலும் மன்னிச்சிடுவாரு. அதை ஒருத்தன் உதாரணமா இயேசு கிறிஸ்து சொன்னா பாருங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான். அவங்ககிட்ட தான் நிறைய கூட்டம் போகுது. கூட்டம் சேர்த்தவெல்லாம் பெரிய ஆளுன்ற மாதிரி இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு கிறிஸ்தவம். ஆமே, கூட்டம் சேர்க்கிற இடத்துலலாம் அப்படிதான் இருக்குது வேலை. அல்லேலூயா. இப்போ பாருங்க, எங்கெல்லாம் யாருக்கு யாரை உதாரணம் சொல்றேன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு மேடைகள் ஆகிப்போச்சு. ஆமேன். இப்போ பாருங்க எப்படிப்பட்ட இடத்துல சந்தோஷத்தை உலகம் தேடிக்கிட்டு இருக்கு. அந்த மனுஷனோட போய் ஆண்டவரை ஒருத்தன் ஒப்பிட்டு பேசுறானா, அவன் ஊழியக்காரனா இருப்பானா? அவன்கிட்ட உட்காந்து கேட்டுனுங்க மடசாம்பரானிங்க. ஐயோ உங்களுக்கு சொல்லுங்க, நான் மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு பிரசங்கத்தை சொல்லுகிறேன். நீங்க என்ன போய் கேட்டு பாரு, யூடியூப்ல இருக்குது. ஆமேன். அதைத்தான் இன்னைக்கு விரும்புது ஜனங்க. அவன் அச்சோன்னு விசில் அடிக்குது பாரு. நம்ம பேசினா திட்டு போறாங்க. ஆமேன். ஆனா அவன் அந்த வார்த்தைக்கு விசில் பறகுது, கைத்தட்டு பறகுது. ஆமேன். இப்படி நிறைய பேர் அனுப்பிட்டாங்க இன்னைக்கு. எந்த இடத்துல எதை பேசக்கூடாது அங்கெல்லாம் அதை பேசி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆமேன். அங்க ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்னா அவர் இந்த உலக ஆசீர்வாதத்தை யாருக்கும் தடுக்க மாட்டார். அவர் விரும்புறதெல்லாம் என்ன தெரியுமா? நீ பரலோகத்துக்கு வந்துடணும். ஆமேன். விரும்புறதெல்லாம் பரலோகத்து வரதான் ஆண்டு விரும்புறது. 1000 பேர் இருந்தாலும் 1000 பேர் நரகத்தை போற, 100 பேர் பரலோகம் போறது அவர் விரும்புவார். ஆமேன். அப்ப அந்த ஒரு ஆளால அந்த மந்தையே என்ன ஆகுது? இப்ப அவன் என்ன பண்ணுவான்? எல்லா விசுவாசியம், ஓ பாஸ்டர் என்ன டவுன்லோட் பண்ணு பாரு, என்ன சொன்னான், அப்படி பண்ண என்ன ஆயிடும்? பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். ஆமேன். இப்படின்ற ட்ரெண்டுக்கு எல்லா உலகமா மாறிடுச்சு. கிறிஸ்தவனும் மாறிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, சோத்திரம். அப்ப பாருங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தையில தான் நமக்கு என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. அந்த வார்த்தையை ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இழந்துடக்கூடாது. நன்மையிலும் தீமையிலும் சுகத்திலும் துக்கத்திலும் இந்த வார்த்தை நம்ம டிராவல் ஆகிட்டே இருக்கணும். ஆமேன். நன்மைக்கு மட்டும் வார்த்தை கேட்கக்கூடாது. ஆமேன். யோபு சொன்னா, கர்த்தர் எடுத்தார் சோத்திரம். இன்னைக்கு கொடுத்தா மட்டும்தான் வாயில சோத்திரம் வருது. ஆமேன். எடுத்தார்னா ஆத்திரம் பாஸ்டர் மேல் தான் வருது, ஆண்டு மேல் கூட வராது. என்ன பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி தான் பாஸ்டர் இப்படி ஆச்சு. ஆமேன். அப்படின்னு அளவுக்கு போயிடுச்சு. அப்போ எடுத்தாலும் ஸ்தோத்திரன்ற வரலுக்கு விசுவாசியோட வாழ்க்கை இருக்கணும். ஆமேன். ஏன் எடுக்கிறான்னா அது உனக்கு தேவையில்லைன்னு எடுக்கிறார். ஆமேன். ஏன் கொடுக்குறாருன்னா உனக்கு தேவைன்னு கொடுக்குறார். ஆமேன். ஒரு சில தேவை மேல அதிகமாக உங்க கவனம் போச்சு, அதையும் எடுத்துருவார். எப்போ ஆண்டவரோட நீங்க ஒரு காரியத்தை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்ப கண்டிப்பா அதை எடுப்பார். ஆமேன். முதல்ல ஆண்டவர், முதல்ல, ரெண்டாவது சொல்லுங்க. ஐயோ, முதல்ல, ரெண்டாவது, முதல்ல, ரெண்டாவது, முதல்ல. இப்படிதாங்க உலகத்துல குழப்பி உங்களை குழப்பி வச்சுக்கிறான். என்னத்தான் சொன்னாலும் அந்த ஆர்டர் மாறக்கூடாது. முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது குடும்பம், மூணாவது ஊழியம். இந்த ஆர்டர் மாறினா பிரச்சனை. என்னது? இந்த ஆர்டர் மாறினா பிரச்சனை கண்டிப்பா வரும். எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மேல முதல்ல இருக்க வேண்டிய ஆண்டவர். ரெண்டாவது குடும்பம். குடும்பத்தை விட்டு ஊழியத்துக்கு அழிஞ்சா குடும்பம் உருப்படாது. இது செய்யற ஊழியம் உருப்படாது. ஆமேன். முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது குடும்பம், மூணாவது ஊழியம். என் குடும்பத்தை விசாரியாதவன் சபை எப்படி விசாரிப்பான். ஆமேன். கர்த்தர் சோத்திரம். அப்போ முதல்ல கர்த்தரை வைக்கணும் எல்லா நிலைமையிலும். அங்க பிரச்சனை வந்தா தான் பிரச்சனை முதல்ல வருது பாருங்க. அந்த இடத்துக்கு நீ வேற யாருன்னா கொண்டு போனா, உன் பிள்ளையை கொண்டு போனா, உன் கணவனை கொண்டு போனா, உன் மனைவியை கொண்டு போனா, உன் வேலையை கொண்டு போனா, உன் ஆஸ்தியை கொண்டு போனா, உன் அந்தஸ்தை கொண்டு போனா, போனா 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 கடைசியில் எங்க போறானே தெரியல. என்ன? அப்ப அந்த ஸ்தானத்தை யாருக்கும் கொடுக்க முடியாது, அவர் கொடுக்க மாட்டார். அங்க வந்ததுதான் பிரச்சனை. அந்த இடத்தை நீங்க கொடுக்க மறந்துட்டீங்கன்னா அதுக்கு கீழே வர கணத்தை அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட தான் கண குடும்பத்துக்கு வரணும். அல்லேலூயா, ஆமேன். அப்ப பாருங்க, இந்த ஆவின் கனியில இந்த சந்தோஷம் இருக்குது. அப்படிதானே? வீட்டில் வாசிங்க தெரியும், கல்யாணத்து 5:22 இருக்குது தெரியும். வாசிங்க, பாரு உச்சில டைம் ஆயிடுச்சு, டைம் ஆகிட்டே இருக்குது வேறு. இப்போ பாருங்க இல்லையா? ஏன்னா நான் கண்டிப்பாக 3/4 மணி நேரத்துக்குள்ள பிரசங்கத்தை முடிக்க மாட்டேன். என்ன தான் இங்கே டைம் ஆனாலும். ஆமேன். என்ன உங்களுக்காக இல்லை போதும், அதில் ஒன்று நம்மளுக்கு தெரியும். ஆவின் கனி என்ன? சந்தோஷம். ஆமேன். இந்த சந்தோஷம் தானா வராது,
முன்னாடி ஒன்று வாசம் வரும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். அந்த நிலைத்திருந்தா தான் சந்தோஷம் வரும். ஆமென். அதான் யோவான்ல 15 மொத்தமா வாசிங்க, வீட்டில் போய் வாசிப்பீங்க. கர்த்தர் என்ன நிலைத்திருங்கள், கனி கொடுப்பீங்க, செடி கொடுப்பீங்க, புஷ்டியா வருவீங்க, பழாப்பழம் வரும், மாம்பழம் வரும், வாழைப்பழம் வரும். எல்லாம் எதுல வரும்? நிலைச்சிருந்தா தான் வரும். ஆமென். இல்லைன்னா முன்னும் வராது. ஆமென். தேடி 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 பார்த்து கனியை காணும், மரத்தை வெட்டிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்ப சந்தோஷத்தை சும்மாலாம் அனுபவிக்க முடியாது. கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்தாதான் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மற்றவர்களை நேசித்து அவருடைய வார்த்தை நிலைத்து கற்பனையை கை கொண்டால் சந்தோஷம் வரும். என்ன? நல்ல கவனிங்க. மற்றவங்களை, அது இந்துவோ இஸ்லாமியரோ தேவனை அறியாதவர்களோ, மற்றவர்களை என்ன பண்ணணும்? நேசித்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தையில் நிலைத்து கற்பனைகளை கை கொள்ளணும். ஆமென். நேசிக்கணும், அவர் வார்த்தை உள்ள இருக்கணும், அதன்படி நடந்திருந்தா எனக்கு சந்தோஷத்தை என் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அது யோவான் 15, 7, 10, 11 வீட்டில் போய் வாசிங்க. இப்போ பாருங்க, அப்ப இந்த உலக வாழ்க்கை தீமையான வழிகளிலிருந்து நம்ம பிரியணும். இதுல மட்டும் நல்ல கவனம் வச்சுங்க. இந்த உலக வாழ்க்கை தீய பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவர்லாம் பிரிக்க மாட்டார், நம்ம தான் பிரியணும். ஆண்டவர் என்னை பிரிச்சா நல்லா இருக்கும் பாஸ்டர், பிரிச்சுதானே உள்ளே கொண்டு வந்தார். உலகத்துல பிரிச்சுதான், உலக வழி, உலக பாவம், உலக ஆசை பிரிச்சுதான் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ போனது யாரு? நீ முன்னாலே போனா இவர் பின்னாடியே வருவார் ஆடிக்கணும். யார் போனது பின்னாடி? ஆண்டவர் கூட்டு போனாரா? கையை பிடிச்சி வாப்பா கூட்டு போனாரா? கூட்டு போனாரா? ஆண்ட வந்திருப்பார் நினைக்கிறீங்களா? ஆண்ட வந்திருப்பாரா? அப்புறம் எப்படி ஆண்டவர் பிரிக்க முடியும்? நான் என்ன பண்ணோம்? நம்ம பண்ணோம். நீங்க இறங்கி வந்தா தான் அவர் ஏறி வைப்பார் மேல. ஆமென். கொஞ்சம் நான் பிரியணும். இந்த உலக சந்தோஷம், உலக என்னென்ன சந்தோஷம்னு அதெல்லாம் விட்டு நம்ம தான் பிரியணும். அதுக்குத்தான் நீங்களும் நானும் ஆண்டவர் ஏத்துக்கிட்டோம். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் ஏத்துக்கிட்ட ஒரு காரணம், இந்த உலகத்தை சந்தோஷமா பணத்தோடு ஆசை அந்தஸ்தோட வாழ ஏத்துக்கல. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இப்படிதான் பிரசங்கம் நிறைய ஓடிட்டு இருக்குல்ல. ஆமென், சோத்திரம். இப்படிலாம் பிரசங்கம் நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. இது தேவையே ஆண்டவர் கொடுப்பார். இதற்காக உனக்கு ரட்சித்து உள்ள கொண்டு வரல. இந்த உலகத்திலிருந்து நீ பிரிஞ்சு வாழணும் தான் உங்களை என்னையும் கத்த ரட்சித்து உள்ள கொண்டு வந்தான். இன்னும் உலகத்தான் செய்யறது நானும் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்தான் எங்க நிற்கிறேன் அங்க நின்னா எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆமென். அதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு உள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரட்சித்து நம்மளை எதுக்கு இவ்வளவு போராட்டமான வாழ்க்கையில வந்து நிற்கிறோம் அப்படின்னா அங்கிருந்து நான் பிரிஞ்சு தான் நிற்கணும். ஆமென். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கா, சோத்திரம். ஆமென், நல்ல இல்லையா, போயிட்டு வரேன், டாட்டா. அவ்வளவுதான், போயிட்டே இருக்கணும். நம்ம தான் ஓடணும். ஆண்டவர் எப்பா நான் அவனை ஓட்டுறேன்னு சொல்லல, நீ விலகி ஓடுனார். என்ன? எங்க ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். எங்கெங்கே ஓடுற கால ஒரு நாள் டமால் விழாடி. ஆமென். ஆமா, அடித்து முன்னாடி தான் ஆண்டவர் கூப்பிடுறார், மகனே மகளே இப்படி பேசினா தான் சந்தோஷம் வருது. ஆமென். ஆமா, அவ அப்படிலாம் கூட மாட்டார். விபச்சாரியே, விபச்சாரனே, ஆமென், வெறியன் பாம்பு குட்டிகளே, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, இப்படிதான் நான் கூப்பிட மாட்டேன், ஆண்டவர் கூப்பிடுவார். நல்லா அப்படி கூப்பிடுவோனா? ஆமென். அப்படிலாம் கூப்பிட்டா அடுத்த வாரம் வருவீங்களா? எப்படி பாஸ்டர் வருவேன்? ஆமென், சோத்திரம். ஆண்டவர் அப்படித்தான் கூப்பிடுவார். நீ ரட்சிப்புக்குள்ள இருந்தா அவர் சொல்வார், பிரியமானவனே பிரியமானவளே. அதே உள்ள இல்ல வேற மாதிரி போச்சுன்னா அவர் வார்த்தை வேற மாதிரி தான் வருது. நம்ம எப்ப விபச்சாரம் பண்ண அவர் வார்த்தை அப்படிதான் போகுது, விபச்சாரனே, விபச்சாரியே. ஆமென், சோத்திரம். ஏன்னா அவர்கிட்ட இல்ல அப்படின்னா அவர் அப்படிதான் விரும்ப, நீ என்னை விட்டு போக கூடாது. ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்குது. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? பிரிஞ்சுதான் இருக்கணும். ஆமென். யோவான் 17, 13, 17 வீட்டுல போய் வாசிங்க. அப்ப இயேசு நம்மோடு இருந்தால் கிடைக்கும் சந்தோஷத்தை இந்த உலகம் துன்பம் பிரிக்காது. என்ன சொல்லி விளங்குச்சா? ஆமென், வரல. அப்போ இயேசு நம்மோடு இருந்தா, இயேசு நம்ம கொடுக்குற சந்தோஷத்தை இந்த உலகம் கொடுக்குற துன்பம் பிரிக்காது, இந்த உலகம் கொடுக்குற பாடு பிரிக்காது, இந்த உலகம் கொடுக்குற வேதனை பிரிக்காது, இந்த உலகம் கொடுக்குற நெருக்கம் பிரிக்காது, இந்த உலகத்தின் சூழ்நிலை பிரிக்காது. எது? இயேசு கொடுக்குற சந்தோஷத்தை. ஆமென். ஆமா, இயேசு கொடுக்குற சந்தோஷம் இந்த உலகத்தை எதாலே பிரிக்க முடியாது.
அதுதான் அவர் நம்ம கொடுக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப எது வேணாலும் என்ன பண்ண முடியாதான், அடிக்கவே முடியாது. ஆமென். பவுலையும் ஷீலாவும் கையும் காலையும் கட்டி உள்ள போட்டாலும் அவன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா தான் துதிக்கிறான். அப்பதான் கட்டெல்லாம் உடைஞ்சது. ஆமென். அவன் சந்தோஷம் சிறைச்சாலைக்குள்ள போல, சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் அவன் சந்தோஷம் அவன்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தர் இருக்கிறான். ஆமென். அப்ப நமக்குள்ள கர்த்தர் இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்கிற துதிய வாயில இருக்கும். ஆமென். அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் மாறாது. அந்த சந்தோஷத்தை துதி தான் எல்லாத்தையும் உடைச்சது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் விரும்புறா. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க, சந்தோஷமா இருங்க. சபைக்கு வரும்போதே மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுன்னு வராதீங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டே வாங்க. ஆமென். என்ன, ஆமா, உங்க மூஞ்ச பார்த்தா பக்கத்துல விசுவாசிப்பா இது சிரிக்க மாட்டு போ, அங்கேருந்தே வேற பக்கம் மாறு அப்படின்னு போயிடக்கூடாது. ஆமென். எப்பயுமே நல்ல ஸ்மைலா இருக்கிற வேதனைல அப்புறமா அழுவோம், பொறுமையா வீட்டுல போய் அழுவோம். என்ன இப்போ இங்க என்ன பண்ணுவோம்? ஆமா, இங்க வரும்போது சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற உடனே கோவம் வருது பாஸ்டர், வீட்டுல எழுந்துக்க மாட்டான் பாஸ்டர், சுத்தின பிச்சு மூஞ்சில ஊத்து. ஸ்கூல் போனா எப்படி எழுப்புறீங்க, காலேஜ் போனா எப்படி எழுப்புறீங்க? ஆமா, சோறு வர கட்டி வச்சு இஷ்டம் எழுந்துருமா போ, சோறு எடுத்துன்னு போ, சோத்தை போட்டே சாவச்சு வச்சுக்கிறீங்க. ஆனா சர்ச்சுக்கு வரனா மட்டும் எந்துக்க மாட்டான் பாஸ்டர், தூங்கிட்டான் பாஸ்டர், நாத்திக்கு ஒரு நாள் தான் தூங்குறான், நல்லா தூங்கிட்டான், பாடு ஆராரோ ஆரிராரோ. ஆமே, நல்லா பாடு, நல்லா பாடு. அல்லேலூயா, சோத்திரம். உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தை விட கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் மேல. இங்க வராம அவன் புள்ள பரலோகம் போவாது, இங்க வராதாலாம் கண்டிப்பா பரலோகம் போவாது. இதுதான் வேதத்தின் சட்டம். ஆமென். பிப்ளிக்கல் அதுதான். நீ இந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள வரல அப்படின்னா உனக்கு பரலோக பட்டணம் கிடையாது. இதுதான் உண்மை. ஆமென். இதுதான் ஆண்டவர் விரும்புவார், ஆண்டவர் எதிர்பார்க்க நன்மை அதுதான். நீ இந்த சமூகத்தை தேடல அப்படின்னா உன்னுடைய தேவைக்கு தேடுறது சந்தோஷமா வராது. ஆமென். பந்திக்கு மட்டும் வந்து கை நீட்டிட்டா சந்தோஷம் வந்துருமா? எனக்கே விருப்பம் இல்லாம தான் கொடுக்குறேன், எனக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேல சரி எப்படியோ வாங்கி போ, நீ எப்படின்னா அப்போ பாட அனுபவிச்சு, எனக்குண்ணா நான் அப்படிதான் கொடுப்பேன். நான் யாருன்னா ஒரு சில விருப்பப்பட்ட பந்தி கொடுக்கல, வேற வழி இல்லை. சபை நியமக்குள்ள வந்தாச்சு, சரி நான் கொடுத்துறேன், என் பாடு ஜெபம் பண்ணி கொடுத்துட்டேன், உன் பாடு எப்படின்னா போ. ஆமென். இல்லையா, வாரத்துக்கு மாசத்துக்கு ஒரு நாள் மட்டும் பந்தியை கை நீட்டிட்டு ஆண்டவர் அப்படியே வானத்தின் பழங்களை திறந்து உள்ள கூட்டிட்டு வரா. ஆக்கினை தீர்ப்பு தான் இறங்கும். நல்லா புரிஞ்சுங்க, ஆக்கினை தீர்ப்பு தான் இறங்கும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சேவித்து அவர் பாதபடியில அமர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதான் ஆண்டு விரும்புறார். அப்பதான் அந்த பந்தியில ஆசீர்வாதம் வரும். இந்த பந்தி சாபமும் நம்மளா மாறணும், ஆசீர்வாதத்துக்கு நம்ம தான் மாற்றணும். ஆமென். அதாங்க பரிசுத்த பந்தி. ஏன்னா அவர் ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பிரிச்சு தான் அதை நம்ம கொடுத்துருக்கிறார். அதை நம்ம சாபமா மாற்றக்கூடாது, ஆசீர்வாதமா மாற்றணும். கண்ண மூடி இந்த கால வேளையில அந்த மேன்மைக்கு நேராக எல்லாவற்றிலும் கர்த்தருக்குள்ளே நாம் ஒருமனமா இருக்க, சந்தோஷமா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். எப்படி சபைக்குள்ள நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களோ கர்த்தருக்குள்ளே அப்படியே சந்தோஷமா இருங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க, உங்க குடும்பத்தின் எல்லா வழிகளும் சந்தோஷம் வரும். கர்த்தர் வாழ்க்கையில் நன்மையை மட்டும் செய்வார். எல்லாமே கர்த்தருக்குள்ள இருக்கணுங்க. கர்த்தர் விட்டு நீங்க வெளியே எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் பிரச்சனை தான். ஆண்டவருக்குள்ள இருந்து நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் எடுக்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை மட்டும் செய்வார். தெய்வ கரம் மட்டும் உங்களோடு கூட இருக்கும். இந்த காலை வேளையில ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு மாசம் நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தை கேட்டிருக்கிறீங்க. என்ன சந்தோஷம், எதுங்க சந்தோஷம் அப்படின்னா கர்த்தருக்குள்ள திடமனதா இருக்கிறது தான் சந்தோஷம், கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருக்கிறது தான் சந்தோஷம், கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கிறது தான் சந்தோஷம், கர்த்தருக்குள்ள ஸ்தோத்திரம் ஒரே சிந்தையா இருக்கிறது தான் சந்தோஷம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்க வாழ்க்கையில நீங்க கொண்டு போங்க, உங்க நன்மையை நீங்க கொண்டு போங்க. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. இந்த உலகத்துக்கு மட்டும் நான் கிறிஸ்தவன் சொல்றது பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லணும் நீ என் பிள்ளைப்பா. நீங்க நானும் சொல்ல என்ன பிரயோஜனம், நான் கிறிஸ்தவங்க. ஆண்டவர் சொல்லணும் இது என் மக, இவன் என் மக, இவன் என் மக, நான் மீட்டெடுத்து வச்சிருக்கிறேன், என் பிள்ளை எனக்காக வாழும் இப்படின்னு ஆண்டவனை பார்த்து சொல்லுவாரா? எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் என் நேசர் தேடி வந்தீர்.
நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து எங்கேயோ இருந்த என் வாழ்க்கைய நெஞ்சார அனைத்து நிழலாய் எல்லா வாய்களிலிருந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. அப்பா, தகுதியில்லாத ஆண்டவரே, உடைய மேன்மைக்காக கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. ஐயா, கல்வாரி ரத்தம் கழுவி, ஆமென். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே. அன்புள்ள தெய்வமே, உம்முடைய சந்தோஷத்துல நாங்க நிலைச்சு நின்று வாழணும் ஆண்டவரே. பரலோகத்தின் மேன்மை இழந்து நீர் எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்துக்குள்ள வாழ எங்கள் அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, மோடு கூட தொடர்ந்து டிராவல் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலக சந்தோஷத்தெல்லாம் வெறுத்து உம்முடைய சந்தோஷத்துக்கு நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி சந்தோஷத்துல வாழட்ட ஆண்டவரே. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளும் கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆசீர்வதியும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், மேலான கரை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். சொல்லுமே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென் ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்நியமைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம சபை மக்களோடு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் வரைக்கும் முதற்கொண்டு சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you.